தண்ணி வரலன்னு எனக்கு போன் வராது. ஆனா நான் பதவியேற்ற காலத்துல டெய்லி நான் தூங்க கூட விட மாட்டாங்க. 5 வருஷமா இந்த பாலக்கோட்டில் இத்தனை ஆயிரம் மக்கள் இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல ₹1 ஒரு வேலை செய்யாத நான் திருப்பணும் வந்தா என்னால ஓட்டு வாங்க முடியும், மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கையோடு திரும்புறாருன்னா சரி, நாங்களும் சராசரிக்கு அவர் மாதிரி இந்த 5 ஆண்டு நான் எந்த வேலையும் செய்யல, எனக்கு தெரிஞ்சதை நான் ஏதோ போயிட்டு இருந்தா இவருடைய நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும், அதை ஃபர்ஸ்ட் நம்ம சிந்திக்கணும். ஆனா நாம என்ன பண்றோங்கன்னா சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து இந்த மாதிரி வந்திருக்காரு. இது முதல் முறையாக நம்ம தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்ததுனால அந்த கஷ்டங்கள்லாம் அவர் தெரிஞ்சதுனால நாங்க போய் அவரை ஈஸியா அணுகுறதுனால இன்னைக்கு நமக்கு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால இத்தனை வேலையை நம்மளால செய்ய முடியுது. அது ஏதோ ஒரு காரணம், அந்த சின்னத்துக்காக மறக்காத நீங்க ஓட்டு போட்டுருக்கலாம், அந்த ஞாபகங்கள் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. உங்களுக்காக, உங்கள் பிரச்சனைக்காக, அது மகளிருக்காக இங்க இருந்து நீங்க பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். இங்க இருந்து பஸ் ஏறி நீங்க மகளிருக்கான பஸ் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போனா கண்டக்டர் எந்த வகையிலும் ஏமா யாருனீங்கன்னு சொல்லவே முடியாது. அது உங்க பஸ், உங்களுக்காக முதலமைச்சர் கொடுத்த பஸ்.